தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருடர்களாய் மாறிய அமைச்சர்கள் திருடர்களாய் மாறிய அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். தேர்தல் ஆணையம் மட்டுமா திருட்டுத்தனமான வேலைகளில் ஈடுபடுகிறது? அமைச்சர்கள் என்ன யோக்கியமானவர்களா? அமைச்சர்கள் திருட்டுத்தனமான வேலைகளில் ஈடுபடுவதில்லையா? திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்று சொன்னால், தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது, திருட்டுத்தனமான வேலைகளில் ஈடுபடுகிறது என்று. அமைச்சர்கள் யாரும் திருட்டுத்தன வேலைகளில் ஈடுபடவில்லையா? யோக்கியமானவர்களாக இருக்கிறார்களா? இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன வைக்கிறார் என்று சொன்னால், அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் ஆவதற்கு முன்பாக 50 லட்சம் ரூபாய் கடனாளியாக இருந்தார். தற்பொழுது அவருக்கு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எப்படின்னு கேட்கிறாப்புல. இது யோக்கியமா சம்பாதிச்ச சொத்தா? அவர் மட்டுமா? மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், பாஜக அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே அமைச்சர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடனாளியா தான் இருந்திருக்காங்க. அமைச்சர் பதவிக்கு வந்த பிறகுதான் கோடி கோடியா சொத்து சேர்த்திருக்காங்க. ஆக தமிழ்நாட்டிலையும் சரி மத்தியிலையும் சரி ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆவார். அதுதான் உண்மை. குறைஞ்சது 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆக அமைச்சர் பதவி வர்றது நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல, கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அமைச்சர் பதவிக்கு வர்றாங்க. ஆக அமைச்சர்கள்லாம் திருடரா போறாங்க. அதான் வேதனையா இருக்கு.